அம்மாவுக்கு இன்னும் கோபம் தீரல போல இருக்கு. தூக்க மருந்தை கொடுத்து என்னை தூங்க வைத்த திருட்டுத்தனம் தெரிந்து விட்டது. நல்லது, புதுக்கொடி இருக்கிற கொடியெல்லாம் பத்தாதா? வடை, சட்னி, குறிப்பு, கவனம், உரைப்பு அதிகம். இட்லி, ஓ என் கூட பேச மாட்டாளா மருமக பொண்ணு? நல்லா இருக்கு. நான் பரிமாறட்டா? இத்தனை நாளா நீயா இந்த வேலையை செஞ்ச? இல்ல. உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? என்ன? நம்ம நாட்டுல ஒரு ஸ்டேட்ல புதுசா மந்திரி சபை அமைச்சாங்களாம். அதுல ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாராம். அவர் எதுக்கு எடுத்தாலும் அர்த்தம் புரியாம கோச்சுக்குவாராம். என் பேர்ல என்ன புதுக்கொடி, சாப்பிடும் போது அரசியல் பேசக்கூடாது. சாப்பிடுறாரு. சாப்பிட்டுக்கிட்டே அந்த கையால காப்பி எடுத்து ஊத்துறாரு. சக்கரை அவ்வளவு போட்டுக்கிறாரு. ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறாரு. கலக்குறாரு, குடிக்கிறாரு, தட்டிலேயே கை கழுவுறாரு, எந்திரிக்கிறாரு, புறப்பட்டார். போகும்போது டாட்டா சொல்லிட்டு போறதுதான் தமிழர் பண்பாடு. நான் தமிழர் மட்டுமல்ல, இந்தியனும் கூட. சொல்லிக்காம போற. நான் எவ்வளவு கோவமா இருந்தாலும் அவர் தானே டாட்டா சொல்லிட்டு போனோம். அட உடுங்கம்மா வண்டிய, எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு பாக்கலாமே. நான் பாத்துக்கிறேன். வடிவு ஐயா, மருமக இன்னும் கோவமா தான் இருக்காளா? அதை ஏன் கேக்குறீங்க? காலையில மேட்டு மேல வச்ச டிப்பன் அப்படியே இருக்குது. உங்க மருமகளும் அங்கேயே உட்கார்ந்து இருக்குது. நான் சாப்பிட்டேன். காலையிலிருந்து சாப்பிடலையா? காலையில இருந்து நீ சாப்பிடவே இல்லையாமே? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன் கோபத்தை எது மேல வேணாலும் காட்டு, ஆனா சாப்பாட்டு மேல காமிக்காதேன்னு. இல்ல நீ, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு எழுதிக்கிட்டே இருக்க. ஸ்ரீராமஜெயம் எழுதுற வடிவு நான் தான் கேட்கறேன். இல்ல எனக்கு அவையில குந்தாடி கருப்பி. நீ எல்லாம் கேவியா? பகல் பூரா உபவாசம் இருந்துட்டு ராத்திரில ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல நீ சாப்பிடல, இங்க கொலைய விழுவும். வெளியில இருந்து வந்தது வேர்த்து கொட்டும். கோட்டை கைட்டு வச்சுட்டு அப்புறம் திட்டு சொல்லு வடிவு. நான் கோட்டை கழட்ட மாட்டேன். ரெயின் கோட் போட்டுக்க போறேன். வேர்த்து கொட்டட்டும். ஸ்ரீராமஜெயம் 534, ஸ்ரீராமஜெயம் 535. ஐயோ, மாமா எதுக்காக காலாகாலத்துல சாப்பிட சொல்றான், எதுக்காக சினிமாவுக்கு போகாத தூங்குன்னு சொல்றான்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். அது மாமாவை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும், அறிவு வேணும், மூளை வேணும். புத்தி, அறிவு, மூளை எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லி விடுது. கடைசியா கேட்கிறேன், இப்படி சாப்பிட போறியா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், எனக்கு உங்க மேல கோவம் தான். நீங்க எப்ப வெளியே போனாலும் என்கிட்ட டாட்டா சொல்லிட்டு தானே போவீங்க. இன்னைக்கே சொல்லாம போனீங்க. நேரடியா என்ன பார்த்து சொல்ல இஷ்டம் இல்லைன்னா சாட்டு பார்த்து சொல்றது, தூணை பார்த்து சொல்றது, இல்லன்னா எதிரியாவது எழுதி வச்சுட்டு போறது. பைத்தியமே, நீ என் மேல இருக்கிற கோபத்தை சாப்பாடு மேல காய்ப்பேன்னு எனக்கு தெரியாது. நீ ஒழுங்கா சாப்பிட வந்திருந்தீங்கன்னா மாமா என்ன செஞ்சுட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். இத பாரு, இத பார், பார் பார், டாட்டா. I'm very sorry, Mama. I'm sorry. இப்ப ஒரு மாமாவை புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம். என் கண்ணுக்கு முன்னாடி உட்காந்து நிறைய சாப்பிடணும். வடிவு, வடிவு. யாருப்பா? ஐயா, பிரபல கண்டாக்டர் துவாரகநாத் வீடு இதுதான். கண்டாக்டர் துவாரகாநாத் வீடு இதுதான். அவரு பிரபலமா என்னான்னு எனக்கு தெரியாது. அது நான் தான். உனக்கு என்ன வேணும்? கண்ணு வேணும். ஓ, உனக்கு கண் பார்வை இல்லையா? வா 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 வா, உள்ள வா. பாத்து வா. அதெல்லாம் கையில மஞ்சள் துணியில முடிச்சு போட்டு வச்சிருக்க. எனக்கு கண்ணு கொடுக்கறதுக்காக உங்களுடைய ரேட், ஃபீஸ், பணம், என் பேர்ல பட்டா எழுதி வச்ச புறம்போக்கு நிலம், என் குடிசை வீடு, மழை காலத்துல கூட தண்ணி வராத 16 அடி உரக்கல்லு கிணறு, என் வீட்டுல உள்ள தட்டு முட்டு சாமா எல்லாத்தையும் வித்து கிடைச்ச பணம் 1268 ரூபாய்.
அதுல 30 ரூபாய்க்கு இந்த அருவாளை வாங்கினேன். 2 ரூபா கொடுத்து சாண பிடிச்சேன். மிச்ச பணத்தை இந்த மஞ்சள் துணியில கட்டி உங்களுக்கு காணிக்கையா கொண்டு வந்திருக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு எனக்கு கண்ணு கொடுங்க. 2 கண்ணு முடியலன்னா 1 கண்ணாவது கொடுங்க. அதுவும் முடியலன்னா வாடகைக்கு 1 வாரத்துக்காவது கண்ணு கொடுங்க. கையில அறிவாளை வச்சுக்கிட்டு கேக்குறியே, கொடுக்காம இருக்க முடியுமா? கொடுக்குறப்பா. உன் பேர் என்ன? சூரனை வதம் பண்ணும்போது முருகனுக்கு என்ன பேரு? செந்தில். என் பேரு செந்தில் தான். சொந்த ஊர்? இப்போதைக்கு மேல ஆகாசம், கீழே பூமி. அப்பா அம்மா இருக்காங்களா? என்ன வெளிச்சத்து கொண்டு வந்து இருட்டுல தள்ள இருட்டறையில கூடி குலாவினாங்க. அவங்களுக்கு பேரு தானே அப்பா அம்மா. அவங்கள புதைச்ச இடத்துல புளிய மரம் இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் கழுத்துல தூக்கு முடிச்சு வேணுங்கிறது என் தலையெழுத்து. அதனாலதான் எந்த பொண்ணு கழுத்தையும் நான் 3 முடிச்சு போடல. உனக்கு தொழில்? மூங்கில் நாற்காலி பின்றது. ஓ, அதான் அருவா வச்சிருக்கியா? இல்ல, மூங்கில கட்டி அதுல ஒருத்தரை படுக்க வைக்கிறதுக்காக. இது இந்த செந்திலோட சூலம். எந்த சூரனுக்காக இந்த சூலம்? அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். உனக்கு உறவுக்காரவங்க யாராவது இருக்காங்களா? கண்ணுக்கு கண்ணான தங்கச்சி என் கூடவே இருக்கா. நானா அது இல்ல. எங்க? இங்க. ஓ, 1 + 1 2. கவலைப்படாதப்பா, உன் கண்ணை துறக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சோமு, எவா? சாப்பிடுப்பா. என்னது? விஷம். சூப்புப்பா, சாப்பிடு. நல்லா இருக்கு. அது என்னுடைய மருமகப்பா. அவ கொடுத்த சூப்பை தான் இப்ப நீ குடிச்ச. ஓ, மருமகளா? நான் யாரோ நினைச்சு பயந்துட்டேன். அடடே, சிரிக்கிறியே, அது கூட உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல கத்தி கத்தி சிரிச்சிட்டு இருந்தவன் தான் டாக்டர். இன்னைக்கு கையில கத்தியோட அழுதுகிட்டு இருக்கேன். சோமு, அவரை பெட்டு கூட்டிட்டு போ. சரி சார். செந்தில், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கா. பாக்கிய காலையில பேசிக்கலாம். சூப்பு கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க. டாக்டர், எனக்கு எப்ப கண்ணு கொடுக்க போறீங்க? அவர் கொடுக்கல என்னப்பா, என் கண்ணை பிடிங்க, நான் தரேன். அவர் சாப்பிடணும், தூங்கணும், காலையில பேசிக்கலாமே. என்ன மாமா, கையில அருவாள் வச்சிட்டு இருக்கா? அவன் எப்படி அட்மிட் பண்ணிக்க சொன்னீங்க? அவன் முரட மட்டும் இல்லம்மா, குருடனு கூட. யாரையோ பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். கண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் தானே பழி வாங்குவான். முதல்ல அவனுடைய அறிவு கண்ணை திறக்கணும். அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இருக்கு. அது எப்படியோ நான் வச்ச சூப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? அவருக்கு கண்ணு மட்டும் இல்ல, நாக்கும் செத்து போச்சுன்னு அர்த்தம். போங்க மாமா. என்ன பாக்குற பேப்பர்ல? சிட்டுக்குருவி லேகியம் விளம்பரம் பாக்குறையா? உனக்கு என்னத்துக்கு அதெல்லாம்? அட, அந்த லேகியம் எந்த வியாதியை குணப்படுத்தும்னு பாக்குறேன். குடும்ப வாழ்க்கையில் குதூகலம், சிறு வயதில் செய்த தவறுக்கு பரிகாரம். அது ஏன் ஐயா ரூம்ல இருக்கு? வாழ்க்கைக்கு ஒரு துணை தேடுறாருன்னு அர்த்தம். ஏன்பா சத்து, என்ன சத்து? இந்த சிட்டுக்குருவி லேகியத்தை உருட்டி உள்ள தள்ளனா துணை கிடைக்கும் நினைக்கிறேன். முண்டா, சிட்டுக்குருவி தான் கிடைக்கும். வடிவு அவரை உண்மையிலேயே தனிமை வாட்டுதுன்ற. சும்மா வளவளன்னு பேசாதீங்கப்பா. அவர் கல்யாண விஷயமா அவர்கிட்ட நேரா போய் பேசுவோம் வாங்க. அவர்கிட்டயா? அவரு கடிச்சா குதறிடுவார். அதை தவிர எங்க 2 பேருக்கும் வெளியில கொஞ்சம் ஜாலி இருக்குது. ஜோலி ஜோலி. அவர்கிட்ட எங்களால அடி வாங்க. வணக்கம் வணக்கம். பக்கத்து வீட்டு எம்எல்ஏ கோழி அமுக்கு பேசி பேசியே சாய்ச்சுவேன். வணக்கம் வணக்கம். வாங்க. இதான் முதல் தடவை தேவைங்கிற போது நீங்க வர்றது. தமிழன் பண்பாடு. ஐயோ, உங்களால எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும். என்ன? பெரியவர்கிட்ட நீங்க அடி வாங்கணும். வாங்கலாமே. என்ன சொல்றீங்க? அடிக்கோல் போடணும்ங்கறான். அவ்வளவுதானே, போட்டுடலாம். அதுக்குள்ள பாதி பாதி நமக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டு. ஐயோ, இந்த பாதி எல்லாம் வேணாங்க. கிடைக்க போறது மொத்தமும் உங்களுக்கு தான். எனக்கேவா? என்ன சொல்றீங்க? ஐயா, நீங்க என்ன பண்றீங்கன்னா என்ன வேணா செய்யுது. வணக்கம் வணக்கம். வாங்க, என்ன சமாச்சாரம்? என்ன பேப்பர் படிக்கிறீங்களா? ஐயோ, காலையில பேப்பரை கையில எடுத்தாலே வயிற்று எரியுதுங்க. அருணாச்சல பிரதேசத்துல கலவரம்,
உத்தரப்பிரதேசத்தில் கற்பழிப்பு, மத்திய பிரதேசத்தில் கட்சி உடைதல். உளுந்தூர்பேட்டையில ஒருத்தன் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? என்ன தப்பு? So what? முதல் பொஞ்சாதி உயிரோட இருக்கும் போதே 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் தப்பு. பொண்டாட்டி செத்த அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? புராணத்தை எடுத்துக்கங்க, முருகனுக்கு 2 பொண்டாட்டி இல்லையா? ஏன் இதிகாசத்தை எடுத்துக்குவோம், தசரதனுக்கு 60,000 ஒய்ஃப் இல்ல? அவ்வளவு தூரம் அரசியல் எடுத்துங்க. அது வேண்டாங்க, நாருது. 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கிட்டல தப்பு இல்ல. யோ, என்ன எல்லாரும் வந்து பெனாத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத கவனமா கேட்கணும், கோபிச்சுக்க கூடாது. சொல்லுங்க. நீங்க ஒரு 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு துணை தேவை. குடும்பத்துல ஒரு குதூகலம் தேவை. நீங்க ஓகே சொன்னா உடனே போய் பண்ண பாத்துருவேன். 20ல இருந்து 25க்குள்ள நல்ல படிச்ச பொண்ணா இருக்கணும். Shut up. செட்டப் பண்ணி எல்லாம் வச்சுக்க வேணாம். ஒழுங்கா முறையா கல்யாணத்தை முடிச்சிருவோம். கர்மம் கர்மம். என்ன பாவிங்க, என்ன நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறீங்க? நீங்க தான் சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிடுறீங்களாமே சித்தப்பா. வடிவுதான் சொல்லுச்சு, உங்களை தனிமை வாட்டுதான். ஓ, அப்படியா சொல்றீங்க? பசங்களா, நாளை காலையில பத்திரிக்கையில பெரிய விளம்பரம் வரணும். ஓ, கண்டிப்பா. 45 வயசுல ஐயோ, 45 வயசு பொண்ணு நல்லா இருக்காதுங்க. அவருக்கு பிடிச்சிருக்குன்னா விட்டுருங்க. அடங்க, 45 வயசுல ஜாதி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அது பரவாயில்ல. டாக்டர் துவாரகாநாத் வீட்டில் சமையல்காரியாக வேலை செய்யும் வடிவு என்ற பெண்ணுக்கு மணமகன் தேவை. ஐயையே, எனக்கு 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 என்ன தைரியம் எனக்கு வேணாம். கொஞ்ச நாளா நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் உனக்கு தான் துணை தேவை. எனக்கு வேணாம். ஏய், நம்ம பேஷண்ட் ஒருத்தர் சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிட்டான், அதெல்லாம் நர்சிங்க சாப்பிடக்கூடாதுன்னு புடிங்கி வச்சேன். அதை பார்த்துட்டு கூத்தடிச்சிருக்கா பாவிங்க. இந்த வயசுல கர்மம் கர்மம். அவளா பரதேசி, அவளுக்கு தான் துணை தேவை. என்னங்கடா என்னங்கடா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? வடிவு